ஆரம்பித்தாங்க. நம்ம அதை விட்டுருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பாதை சார்பாகவும் எலைட் பள்ளி குழுமம் சார்பாகவும் நம்ம புழல் ஏரிக்கிற ஓரமாக வந்து பனை விதைகள் 1,00,000 இலக்கை வச்சு பனை விதைகள் நட்டுக்கிட்டு இருக்காங்க. மணிக்கும் 1 கோடி. இந்த பனை விதைகள் ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம மக்கள் பாதை சார்பாகவும் எலைட் பள்ளி குழுமம் சார்பாகவும் காக்கை அறக்கட்டளை சார்பாகவும் அவங்க சார்பாக மிக சிறப்பான அந்த 1 கோடி இலக்கை நோக்கி இந்த பனை விதைகள் நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இப்போ திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பாதை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பாலா அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி தகவலை சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நாங்கள் மக்கள் பாதை சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லை, வட சென்னை சேர்ந்த தோழர்களும் மக்கள் பாதை தோழர்களும் காக்கை அறக்கட்டளை சார்பாக பனை விதைகள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம எலைட் பள்ளியினுடைய சார்பாகவும் அவங்களும் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது பாலம் கல்யாண சுதந்திரம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய மனிதநேயர். அவருடைய தொடக்கத்தில் கடந்த அக்டோபர் 2 அன்று தொடக்கி வச்சாங்க. இது தமிழகம் முழுக்க 1 கோடி பனை விதைகள் நடும் என்ற முயற்சியில் தொடர்ந்து எல்லா பகுதியிலையும் நடந்துகிட்ருக்கு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்போது மக்கள் பாதை 2017 மிகப்பெரிய அளவில் இங்கே புழல் ஏரி கரையில் சுத்தப்படுத்துதல் மற்றும் பல விதைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆலமர பகுதிகள் எல்லாத்துலேயும். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த மரம் நடுற விஷயம் இப்போ பனை விதை நம்மளுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு இது, இந்தியாவுடைய ஒரு மரமும் கூட. அப்படின்னும் போது நம்ம அடுத்த தலைமுறையில் இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டே வராதனால அதனுடைய நோக்கமாக தொடர்ந்து நம்ம இதை அனைத்து இடங்களையும் நட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனுடைய ஒரு முயற்சியாக தான் நம்மளுடைய நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துலலாம் வீட்டில் கூட நம்மளால் முடியும்னா அங்கே ஒரு 2 மரங்களை நடலாம். எல்லோரும் முயற்சி செய்யுங்க. இங்கே புழல் ஏரி கடையில் ஒரு 18 கிலோமீட்டர் சுற்றளவு முழுக்க நடுறதுக்கான முயற்சியில் இருக்கும். இது அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இது 2வது முறையாக வடசென்னை மக்கள் பாதையும் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பாதையும் மற்றும் சில நண்பர்களோடு இணைஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இந்த பணி தொடர்ந்து வார நாட்களில் தொடர்ந்து நடக்கும். அதோடு இந்த பகுதிகளை சுத்தம் பற்ற மீண்டும் அதை தொடரலான்னு இருக்கோம் அடுத்த வாரத்திலேருந்து. இது இந்த புழல் ஏரியை முழுமையாக நம்ம மீட்டெடுத்து அதை சுத்தப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றது நம்மளுடைய முதலாய பணியாக இருக்கும்னு இது மூலயமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். வடமேற்கு சென்னை மக்கள் பாதை, அதாவது ஐயா சொன்ன போல் புழலேரி முழுமையான ஒரு தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுருக்கிறோம். அதே நேரம் ஒரு பாதுகாப்பில் அந்த பனை விதைகளை தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்கிறோம். இதனோட தொடர்ச்சியை நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னாக்கா, இயற்கை ஆர்வலர்கள் இதில் ஒருங்கிணைச்சு செயல்படணுன்றதை இந்த மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இங்கே பயணிக்க போகிறோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை ஆர்வலர்கள் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா, எனது பேர் கோபிநாத். நான் அம்பத்தூர் மற்றும் சிறுங்காவூர் நீர்நிலை பாதுகாப்புலேருந்து வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இது ஒரு கரெக்டாக 2 வருஷமாக இந்த நீர்நிலை பாதுகாப்புக்காக நிறைய மரங்கள் அம்பத்தூரில் நிறைய நீர்நிலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இங்கே புழல் ஏரியில் மக்கள் பாதை மூலமாக எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நானும் என்னோடய இளைய சமுதாயத்துக்காக இந்த பணம் நடும் விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் மட்டும் பயணிக்காமல் எனது இளைய தலைமுறைக்காக எனது மகனையும் கூட்டு இவரை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஊக்கப்படுத்தினா அதனுடைய விளைவுகள் நம் விரைவில் நன்றாக இருக்கும்னு எனக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. நீங்களும் இணைந்து, இளைஞர்கள் அனைவரும் இணைந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எடுத்துருக்காங்களா? ஒன்று எடுத்துருவாங்க, ஒன்று கொடுங்க இருக்காங்க. விதை எடுத்துருங்க.
அடுத்தது நம்ம அருகே வரோம். சர்வீஸ் நான் தான் பே பண்ணிட்டேன் அவங்க பணம் இல்லை அதை கொஞ்சம்